வணக்கம். கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்கும் நம்ம நிறைய பதிவு போட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்று போன பதிவில் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் போட்டுறோம். இந்த பதிவில் வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்ம போட போகிறோம். இந்த அபிஜித் முகூர்த்தம் என்றால் என்ன மொத்தம் தெரிஞ்சுக்குங்க. அபிஜித் மொத்தம் வந்து 27 நட்சத்திரங்கள். ஆனால் படைக்கப்பட்டது 28 நட்சத்திரங்கள். அதில் தான் 28வது நட்சத்திரம் அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் நம்ம காலப்போக்கில் குறிப்பாக மகாபாரத காலத்தில் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து நம்ம ஜோதிடத்துக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்கப்ப நம்ம இந்த பரமாத்மா கிருஷ்ணர் இருக்கார், அவர் தூக்கி தன்னோட மயிலுக்குள்ள வச்சிருக்காரு. அப்போ இந்த காலத்தை கணிக்கிறப்ப சகாதேவன் இந்த காலத்தை கணிக்கிறப்ப 27 நட்சத்திரம் பண்ணி 108 பாதத்தை பண்ணார். இப்போ அபிஜித் இருந்தால் 108க்கு மேலே போயிடும், 112 போயிடும். அது வந்து 108 அடங்காது, 360 டிகிரி கூட வராது, 360 அந்த பாயை கூட வராது. அப்போ பெருமாள் என்ன செஞ்சார்னா அந்த அபிஜித் வந்து தன்னுடைய மயிலர்கள் தலையை தூக்கி வச்சுக்கிட்டார். அப்படி வச்ச இடம் மகரம், திருவோண நட்சத்திரத்தில் வச்சுட்டார். ஆனால் அவர் வைக்கிறப்ப அந்த உத்திராடமும் சேர்ந்துருச்சு. அப்போ உத்திராடம் 3-4 பாதங்களும் திருவோணம் 1-2 பாதமும் அபிஜித் நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த அபிஜித் நட்சத்திரம் நன்மையை செய்யுமா? நன்மையை செய்யும். ஏன்னா அபிஜித் நட்சத்திரத்தினால தான் பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. அபிஜித் நட்சத்திரம் சூடியவன் பெருமாள் கண்ணன், அதனால அவன் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்க முடிஞ்சிச்சு. அபிஜித் என்றாலே வெற்றின்னு பேர். அபிஜித் வெற்றி, வெற்றியின் நட்சத்திரம் அபிஜித். அதான் வச்சிருக்கேன். அபிஜித் விநாயகா ஜோதிடம் கோவை MP அரங்கநாதன் வச்சிருக்கேன். ஏன்னா பழனியில் வந்து விநாயகா ஜோதிடம் வச்சிருப்பேன், விநாயகா ஜோதிட நிலையம் பழனி. இங்கே வந்து அபிஜித் விநாயகா ஜோதிட நிலையம் கோவை அப்படின்னு வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அபிஜித்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அப்போ அந்த உத்திராடம் 3-4 பாதங்களும் திருவோணம் 1-2 பாதங்களும் அபிஜித்தோட குடியிருக்கிற பகுதி. அப்போ நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை ஒர்க் அவுட் பண்ணணும்னா கிருஷ்ணர் மயில் இருக்கிற தலையில் வச்சது மாதிரி இருக்கிற படத்தை வைங்க. யாரு இந்த உத்திராடம் 2-3-4 பிறந்தவங்களும் திருவோணம் 1 பிறந்தவங்களும் பெருமாள் படத்தை கிருஷ்ண படத்தை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். சரி, இப்போ அபிஜித் முகூர்த்தம் என்றால் என்னன்னு வந்துடுவோம். இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் மதிய நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை நேரம் சொன்னேன், 4 to 6. இந்த அபிஜித் முகூர்த்தம் மதியம் கரெக்டாக சொல்லப்போனால் 11:45 12 வரைக்கும், அரை மணி நேரம் தான். இதை நன்கு பயன்படுத்துபவர்கள் நம் இஸ்லாமிய மக்கள். பெரும்பாலும் பாருங்க, அவங்க இந்த நேரத்தில் கல்யாணம் வைப்பாங்க. எல்லா இடத்தையும் நான் போய் பார்த்தேன். நம்ம அதிகாலையில் வைக்கிறோம், அவங்க வந்து மதியம் வைக்கிறாங்க. சில கிறிஸ்தவ மக்களும் இதை பின்பற்றுறாங்க. அந்த 11 மணிக்கு மேலே, அந்த 12:30 மணிக்குள்ள, 11க்கு மேலே 12 மணிக்குள்ள கிறிஸ்தவர்களும், அந்த 11:30 12 முஸ்லீம்களும் பின்பற்றுவாங்க. அதில் முக்கியமான காலகட்ட நேரம் 11:45 to 12:15. இது அபிஜித் முகூர்த்த நேரம், அரை மணி நேரம். அது 24 நிமிஷம் பவர் அதிகம். அப்போ இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் 11:45 12:15 இருக்குது. அந்த நேரத்துக்குள்ள நீங்கள் என்ன செய்யலாம்? திருமணம் செய்யலாம், புதிய தொழில் தொடங்கலாம், புதிய வாகனம் வாங்கிறது, அதே மாதிரி எக்ரிமெண்ட் போடுறது, இடம் வாங்கிறது, பத்திரம் பதிகிறது. இந்த டைத்தில் பதிஞ்சால் அந்த சொத்து உங்களை விட்டு போகாது, அந்த வாகனம் உங்களை விட்டு போகாது. அந்த டைத்தில் கடை ஓப்பன் பண்ணால் அந்த கடை உங்களை விட்டு போகாது. இதெல்லாம் அந்த 11:45 to 12:15. இதை நன்கு கவனிங்க. முஸ்லீம் மக்கள் கண்டிப்பாக பின்பற்றுவாங்க.
அவங்க காலையில இது கடை தொடங்க மாட்டாங்க, காலையில் கல்யாணம் வைக்க மாட்டாங்க, ஜெயிக்கிறாங்க அவங்க. இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் கேரள மக்கள் அதிகம். கேரளாவில் பிறந்தவங்க இது அதிகமாக பின்பற்றுவாங்க. அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அது மலையாள மக்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி. இப்போ கேரளா போய் கல்யாணம் பாருங்க, இப்போ குருவாயூர் வந்து அந்த அந்த மதினாவில் கல்யாணம் வைப்பாங்க. என்ன கேரளா குறிப்பாக குருவாயூரில் இந்த அபிஜித் முகூர்த்தம் பிரசித்தி பெற்றது. அங்கே கிருஷ்ணர் தான் இருக்காரு, கிருஷ்ணனுக்கு உகந்தது இந்த அபிஜித் முகூர்த்தம். அப்ப கிருஷ்ணனை வழிபட்டால் இந்த அபிஜித் முகூர்த்தம் வேலை செய்யும். அபிஜித் முகூர்த்தம் மறைவா இருந்து வேலை செய்யும். இது ஒரு மறைபொருளானது. இப்ப எப்படி ராகுகேது மறைஞ்சது வேலை செய்யறாங்க, அதே மாதிரிதான் அபிஜித் மறைவானது. அப்ப உத்திராடம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களும் திருவோணம் 1 பிறந்தவங்களும் இதை அதிகமாக அனுபவிக்கலாம். அப்போ அவங்க குருவாயூர் கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். குருவாயூர் கிருஷ்ணரை கும்பிடுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது அபிஜித் முகூர்த்தம். அப்போ அபிஜித் முகூர்த்தத்தை பின்பற்றி நீங்கள் எந்த காரியம் வேணாலும் செய்யலாம். அது முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல, இந்துக்களும் பின்பற்றலாம். ஆனால் இந்துக்களில் பெரும்பாலான ஆள்கள் இதை பின்பற்றுவதில்லை. நீங்கள் பின்பற்றி பாருங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கல்யாணம் வைக்கிறீங்களோ இல்லையோ, தொழில் தொடங்குங்க, நற்காரியங்களை செய்யுங்க, அட்வான்ஸ் கொடுங்க, ஒரு எக்ரிமெண்ட் போடுங்க, ஒரு பதிவுங்க, ஒரு வாகனம் வாங்குங்க. இதெல்லாம் ஜெயிக்க பாருங்க. அபிஜித் முகூர்த்தம் வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தம் தோல்வியை தவிர்க்கக்கூடிய முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தம் அட்டகாசமான முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தம் அருமையான முகூர்த்தம். அபிஜித் முகூர்த்தம் ஆனந்தத்தை தரக்கூடிய முகூர்த்தம் என்பதை மறவாதீர்கள். நன்றி, வணக்கம்.